இந்த சேக்காட்டி அப்ளிகேஷனை எப்படி ப்ரோ அப்பாயின்மெண்ட் போட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஃப்ரீயாக காமிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனில் எப்படி அப்பாயின்மெண்ட் போகிறது ஃபுல் டீட்டெயிலாக நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடியே நம்மளோட சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். கைஸ், நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போங்க. போயிட்டு நீங்கள் நான் சர்ச் பாக்ஸில் போயிட்டு சேக்காட்டின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். இந்த பாருங்க இருக்குது, நான் சர்ச் பண்ணிட்டேன். இந்த அப்ளிகேஷன் இது மாதிரி தான் வரும். இது வந்து ரெண்டாவது பாருங்க இருக்குது, இதுதான். ஸோ இதை கொடுத்தா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் பண்ணிக்கங்க. நான் இப்போ ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்து உள்ளே போகுது. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இது மாதிரி இருக்காது. உங்களுக்கு வந்து நஃபாத் வெரிஃபிகேஷன்லாம் கேட்கும். அதனால உங்களோட இக்காம நம்பர், அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், பேர் எல்லாமே கொடுத்து நஃபாத்தில் போயிட்டு அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் பண்ணிருங்க. ஸோ இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் பாருங்க அப்பாயின்மெண்ட் இருக்கா. ஸோ இதை கொடுங்க. இதை கொடுத்ததுக்கப்புறம் புக் அப்பாயின்மெண்ட் இருக்கு. இதை கொடுங்க. இதை கொடுத்ததுக்கப்புறமாட்டி இதில் வந்துட்டு என்னென்ன கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு நம்மள ஹாஸ்பிட்டல் போயிட்டு காமிக்கிறது. அப்புறம் இது வந்துட்டு டாக்டருக்கு வந்துட்டு டேரெக்டாக ஆன்லைன்லேயே வீடியோ கால் பண்ணி பேசுறதுக்கான ஆப்ஷன். ஸோ நமக்கு அது தேவை. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டாவது கொடுக்குறோம். இதை கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபேமிலி மெடிசன் பாருங்க, இது ரெண்டாவது கொடுக்குறேன். ஸோ அதில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்னென்னதுக்கான காமிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு நார்மலாக ஜுரம் ஃபீவர்னா நான் அதை கொடுத்துக்கிட்டேன். இதை கொடுத்து முடிச்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இது வந்துட்டு எந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படிங்கிறத வந்துருக்குது. பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இருக்குது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா 1.25 கிலோமீட்டரில் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு எந்த ஹாஸ்பிட்டல் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்கேன். இது வந்து சூஸ் கொடுக்குறேன். சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு என்ன கேட்டேன்னு கேட்டீங்கன்னா, ஸோ டாக்டரோட பேர்லாம் வரணும். கீழே பாருங்க ஃபர்ஸ்ட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கலாம் டாக்டர் அப்படின்னு. அப்படின்னா நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா எத்தனாம் தேதி டாக்டர் வந்து அவைலபிளாக இருக்காங்க அப்படின்னு. மற்றதெல்லாம் வந்துட்டு புக்கிங்ல இருக்குது. அதனால வந்துட்டு உங்களுக்கு எதுவும் வரல. ஸோ 21ஆம் தேதி தான் நமக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்குது. உங்களுக்கு அர்ஜென்ட்டா பார்க்கணும்னா நீங்க வந்துட்டு அந்த வீடியோ டைரக்டா அந்த ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குதோ அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்பாயின்மெண்ட் போடாம நீங்க டைரக்டா போயிட்டு அப்பாயின்மெண்ட் போட்டு ஹாஸ்பிட்டல் காமிங்க. அதான் ரொம்ப நல்லது. இப்போ வந்து 11ஆம் தேதி நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு என்னோட டீடைல் எல்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த டீடைல் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமேட்டு அடுத்து கன்ஃபார்ம் புக்கிங் கொடுக்கணும். கன்ஃபார்ம் புக்கிங் கொடுத்தோம்னா பாருங்க, ஸோ புக்கிங் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பண்ணி நான் டன் கொடுக்குறேன். இதை அப்பாயின்மெண்ட் இதை கொண்டு போய் தான் காமிக்கிறேன் ஹாஸ்பிட்டலில். நான் டன் கொடுத்துட்டேன். டன் கொடுத்ததுக்கப்புறம் இது வந்துருச்சு. என்னோட நான் புக் பண்ண ஹாஸ்பிட்டலோட டீட்டெயில் எல்லாமே வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு காமிக்கணும். எத்தனாம் தேதி எத்தனை அட்ரஸ் எல்லாம் இருக்கும் அது போய் காமிக்கலாம். இந்த எனக்கு மெசேஜ் வந்துருச்சு, இது மாதிரி ஹாஸ்பிட்டலில் புக்கிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து யாருக்கு போகிறதுன்னு கேட்டீங்கன்னா, வீட்டு டிரைவர்களுக்கு மட்டும் இலவசமாக கிடைக்கும். கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு இலவசமாக கிடைக்காது. ஏன்னு கேட்டால் கம்பெனி ஓனர் வந்துட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு ஒன்று போட்டு கொடுப்பாங்க. அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை வச்சு நீங்கள் ஹாஸ்பிட்டல் காமிக்கலாம். அதாவது ஒரு 10 ரியாலுக்கு ஒரு டேப்லெட் நீங்கள் வாங்கினா வெறும் 3 ரியால் தான் வரும். ஸோ நான் இது சம்மந்தம் வந்து ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம புக் பண்ணியாச்சு. ஸோ நான் ஹாஸ்பிட்டல் போகிறதுனால நான் கேன்சல் கொடுக்கணும். கேன்சல் கொடுத்துறேன். ஸோ நீங்கள் அப்படி யாராவது கேன்சல் கொடுக்குறதா இதில் போய் கேன்சல் கொடுத்துருக்கலாம். நான் வந்துட்டு டைமிங் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் கொடுத்து நான் கேன்சல் பண்ணிடுறேன். அவங்களுக்கும் ஓகே ஆயிடுச்சு. அவ்வளோதான் கைஸ். இது மாதிரி தான் இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணணும். கைஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்துட்டீங்களா? இது மாதிரி தான் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு காமிக்கணும். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.